இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இன்கம் டாக்ஸ் சப்ஜெக்ட்ல இன்கம் அண்டர் தி ஹெட் சாலரிஸ்ல பர்குசைட் வேல்யூவேஷன் ஆஃப் பர்குசைட்ல மோட்டார் கார் ஃபெசிலிட்டி, that is what are the provisions regarding valuation of motor car, that is perquisite in respect of motor car or simple motor car facility. According to rule, that is income tax 1962, rule 3 subsection subrule 2 deals with valuation of motor car. இது ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால பார்ட் பை பார்ட்டாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸோட மீனிங் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் 2 கேசஸ் இருக்கும். வாட் இஸ் மீன் பை மோட்டார் கார் ஃபெசிலிட்டி? எம்ப்ளாயருக்கு எம்ப்ளாயி ஒரு பெர்குசைட் செஞ்சு தராங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்காக எம்ப்ளாயர் மோட்டார் கார் எம்ப்ளாயிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மோட்டார் கார் எம்ப்ளாயருக்கு சொந்தமானதாக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாயர் வேற டிராவல் ஏஜென்சியில் இருந்து வாடகை கூட எடுத்துருக்கலாம். அது நமக்கு இங்கே ரெலவெண்ட் இல்லை. எம்ப்ளாயர் மோட்டார் கார் எம்ப்ளாயிக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. இது ஒரு பெர்குசைட். அதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, மோட்டார் காரை மட்டும் கொடுத்துட்டா போதாது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரன்னிங் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பென்சஸும் அவரே பியர் பண்ணிக்கிறார். இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் என்னன்னு சொன்னா, மோட்டார் கார் மட்டும் ப்ரொவைட் பண்றாரு, அந்த மெயின்டெனன்ஸ் ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயே அவர் மீட் பண்ணிக்கணும். இது ஒரு கேஸ். இம்பார்ட்டன்ட் 2 கேசஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒன் இஸ் எம்ப்ளாயர் ப்ரொவைட் போத் கார் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மீட்டிங். தட் இஸ் கார் இஸ் ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயர், running and maintenance expenses is met or reimbursed by the employer. இதுக்கு என்ன taxable value பார்க்கிறதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் கேஸ் வச்சுக்கலாம். செகண்ட் கேஸ் car is provided by the employer but expenses met by the employee himself. ஒன்னு காரும் கொடுத்து எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணிக்கிறேன், நீ ஒர்க் பண்ணு. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டி. ரெண்டாவது ஃபெசிலிட்டி, கார் மட்டும் கம்பெனி கொடுக்குது, எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயே பார்த்துக்கணும். இந்த 2 கேசஸ்ல டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட் எப்படி பண்றது? அதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்பர் 1, எந்த பர்பஸ்க்கு அந்த மோட்டார் கார் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணப்பட்டது? அதுல 3 பர்பசஸ். நம்பர் 1, எம்ப்ளாயர் ப்ரொவைடட் காரை எம்ப்ளாயி ஒன்லி யூஸ்டு ஃபார் அஃபிஷியல் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில இருந்து ஆபீஸ் போறது, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறது, ஆபீஸ்ல இருந்து பேங்க்குக்கு போறது, ஆபீஸ்ல இருந்து இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு போறது, ஆபீஸ்ல இருந்து வேற விஷயமா போறது. அப்ப இதுக்கு பேர் என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் யூஸ் ஃபார் அபிஷியல் பர்பஸ். ஓகே, இன்னொரு பர்பஸ், கார் ஃபெசிலிட்டியை எம்ப்ளாயி அவருடைய ப்ரொவைட் பர்பஸ் அல்லது பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. எம்ப்ளாயர் கொடுத்திருக்கிற காரை ஆபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாம அதுக்கு தனி ஃபெசிலிட்டி பண்ணிருக்காங்க எம்ப்ளாயர். எம்ப்ளாயி அவர் பர்சனல் பர்பஸ்க்கு கல்யாணத்துக்கு போறது, தியேட்டருக்கு போறது, கோயிலுக்கு போறது, ஃபேமிலி மெம்பர்ஸோட இது மாதிரி பர்சனல் பர்பஸ்க்கு அந்த கார் ஃபெசிலிட்டி யூஸ் பண்றது. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா
exclusively used for private purpose. Okay. மூணாவது சிச்சுவேஷன், அந்த மோட்டார் கார் போத் அபிஷியல் அண்ட் பிரைவேட் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்றது. பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா இதுதான் சாத்தியம் கூட. வீட்டில இருந்து கிளம்புறாங்க, அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைய ஸ்கூல் விட்டுட்டு ஆபீஸ்க்கு வர்றது, வீட்டில இருந்து ஆபீஸ் முடிச்சுட்டு கிளம்புறாங்க, அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு போறது. இந்த விஷயத்துல ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. ஆபீஸ் பர்பஸும் இருக்கு, அப்புறம் மத்தியான நேரத்துல ஆபீஸ்ல இருந்து பேங்க்குக்கு போயிட்டு வராங்க ஆபீஸ் விஷயமா. அப்ப இங்க கார் யூசேஜ் எப்படி இருக்குன்னா போத் பர்பஸஸ்க்கு இருக்கு. அது எப்போ அபிஷியல் எப்போ பிரைவேட் பர்பஸ்க்கு நம்ம கிளியர் கட்டா சொல்ல முடியாது. அப்ப இது ஒரு கேஸ். இது ஏன் சொல்றோம்னா வேல்யூவேஷன் ரூல்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்களோ அதை பொறுத்து இருக்கு. அப்புறம் இன்னொரு ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது, அந்த கார் கொடுக்குறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, ப்ரொவைட் பண்றதா சொல்றோம் இல்லையா, அந்த சைஸ் ஆஃப் த கார். கார் வந்து 1 லட்சம் ரூபாயில இருந்து 100 கோடி வரைக்கும் கார் வேல்யூ இருக்கு. எந்த கார் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து நம்ம டாக்ஸபிள் வேல்யூ மாறுது. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி வச்சுக்கலாம். ஸ்மால் கார், பிக் கார், ஸ்மால் சைஸ் கார், பிக் சைஸ் கார். ஸ்மால் சைஸ் காருக்குன்னா அதுக்கு ஒரு வேல்யூ, பிக் சைஸ் கார்னா அதுக்கு ஒரு வேல்யூ. அப்ப எப்படி ஸ்மால் பிக் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா இன்கம் டாக்ஸ்ல ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. அந்த மோட்டார் காருடைய கியூபிக் கெப்பாசிட்டி 1.6 லிட்டர் டெட்லைன். The cubic capacity of the motor car does not exceed 1.6 லிட்டர்னா அதை நம்ம சொல்லிக்கலாம் ஸ்மால் கார்னு வச்சுக்கலாம். If the cubic capacity of the motor car exceed 1.6 liter capacity அப்படின்னு சொன்னா then we can call it as a big car. நம்ம before going to the valuation rules என்னெல்லாம் நம்ம ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும்னா, கொஸ்டின்ஸ்ல அகடமிக்கா பார்க்கும்போது கொடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ்ல எம்ப்ளாயர் கார் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிறா, இல்ல காரும் கொடுத்து எக்ஸ்பென்சஸும் மீட் பண்ணிக்காங்களா? அப்படி கொடுத்த கார் வந்து எம்ப்ளாயி பிரைவேட் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றாரா, இல்ல அபிஷியல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றாரா, இல்ல போத் பிரைவேட் அண்ட் அபிஷியல் பர்பஸ்க்கு கலந்து யூஸ் பண்றாரா? தென் அப்புறம் அந்த கொடுத்திருக்கிற கார் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மால் சைஸா பிக் சைஸா, இந்த ஃபேக்டர் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கன்சிடர் பண்ணி தான் நம்ம டாக்ஸபிள் வேல்யூ பார்க்கணும். இப்போ 1 by 1 பார்க்க போறோம். 1. The car is provided by the employer. In addition, the expenses also made by the employer. இந்த கேஸ்ல ரெண்டு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்னு மோட்டார் கார் கொடுக்குறாங்க, இன்னொன்னு எக்ஸ்பென்சஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த மீட் எக்ஸ்பென்சஸ் வந்து டைரக்டா எம்ப்ளாயரே பே பண்ணலாம், இல்ல எம்ப்ளாயி பே பண்ணிட்டு அதை ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணலாம். எந்த கேஸ் ஒன்னா இருக்கலாம். இப்போ எப்படி டாக்ஸபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கார் ப்ரொவைட் பண்ணிருக்கு, அந்த கார் யூஸ் பண்றதுனால வியர் அண்ட் டியர் எக்ஸ்பென்சஸ் ஆகும். டெக்னிக்கலா அதை டெப்ரிசியேஷன் சொல்றோம். அந்த டெப்ரிசியேஷனுக்கு வேல்யூவை நம்ம இன்கமா எடுத்துக்கிறோம் இன்கம் டாக்ஸ் பர்பஸ்க்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் தி கார்ல 10% கண்டுபிடிச்சு அது வேல்யூ ஆஃப் பெர்குசட்டை எடுத்துக்கிறோம். அப்புறமா எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து பில் கொடுத்துட்டு ரீஎம்பர்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அப்ப ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆயிடுச்சோ, தட் இஸ் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் மேட் பை த எம்ப்ளாயர், தட் இஸ் ஸ்பென்ட் பை த எம்ப்ளாயி பட் மெட் பை த எம்ப்ளாயர். அந்த ஆக்சுவல் அமௌண்ட் இந்த 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் கார் கூட ஆட் பண்ணிக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா the valuation of motor car in the case of
car is used for private purpose. Taxable value is 10% of the cost of the car plus actual expenses incurred. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரதான் taxable value. That's all. இப்போ இதே ஃபெசிலிட்டியை போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. தட் இஸ் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு பிரைவேட் பர்பஸ்க்கு ரெண்டு கலந்து யூஸ் பண்றாங்க, மிக்சர். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் how to value the perquisite in respect of car ன்னு சொல்லும்போது ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கார் ஸ்மால் காரா இருந்தா சைஸ் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். மந்த்லி ஒரு அமௌண்ட் 1800 per month is taxable value. அதுவே பிக் சைஸ் காரா இருந்தா 2400 per month taxable value எடுத்துக்கணும். That's all. அப்போ போத் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்மால் சைஸா பிக் சைஸான்னு பார்க்கணும். ஸ்மால் சைஸ் இருந்தா 1800 per month, பிக் சைஸா இருந்தா 2400 per month taxable value எடுத்துக்கணும். To conclude இந்த டாபிக்கை, car is provided by the employer, expenses also met by the employer. இந்த கேஸ்ல நம்பர் 1, when it is exclusively used for private purpose ன்னு சொன்னா taxable value 10% of cost of the car plus actual expenses. Okay. When the car is utilized for both official and private purpose, the taxable value depend upon the size of the car. In the case of small size of car, 1800 per month is taxable value. In the case of big size of car, 2400 per month is taxable value. இங்க சொன்ன கேஸ்ல இந்த கார் கூட டிரைவரும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப எந்த கேஸா இருந்தாலும் சரி 900 per month அடிஷனலா ஆட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்த விஷயம் பார்க்கும்போது அபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருந்தாங்க. இது நாட் அட் ஆல் டாக்ஸபிள். பியூர்லி அபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணா நாட் அட் ஆல் டாக்ஸபிள். 3 கேஸ். ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். Private purpose na 10% of the cost of the car plus actual expenses. Both purpose in சொன்னா 1800 per month or 2400 per month. Purely for official purpose na nil. இது first case over. அடுத்த கேஸ் போறோம். ரெண்டாவது கேஸ்ல எம்ப்ளாயர் கார் ப்ரொவைட் பண்றாங்க, ஆனா எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணிக்கல. தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயே மீட் பண்ணிக்கணும். இதுல ஒரே ஒரு பர்பஸ் தான். கார் மட்டும் எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்றாரு, எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயே மீட் பண்ணிக்கணும். இது ரெண்டாவது கேஸா சொல்லலாம். அப்ப இந்த நேரத்துல எப்படி டாக்ஸபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். பிரைவேட் பர்பஸ், பியூர்லி பிரைவேட் பர்பஸ் போது இங்க கார் மட்டும் தான் கொடுக்கிறாரு. அதனால 10% of the cost of the car is taxable value. ஓகே. சப்போஸ் அந்த கார் யூஸ்டு ஃபார் போத் பிரைவேட் அண்ட் அபிஷியல் பர்பஸ் சொல்லும் போது அங்க ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன் இருக்கு. 600 per month for small size car, 900 per month for big size car. இந்த கேசஸ்லயும் டிரைவர் ப்ரொவைட் பண்ணியிருந்தா
அதுக்கு அடிஷ்னலா 900 rupees per month ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த கார் வந்து அபிஷியல் மட்டும் யூஸ் பண்றாங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அபிஷியல் யூஸ்னா இது டாக்ஸபிள் வேல்யூ வந்து nil. I repeat once again, a car is owned by the employer but expenses met by the employee himself. அதாவது இன்னொரு வகையில் சொன்னோம்னா employer provides only the car, the expenses is met by the employee himself. இந்த பர்பஸை பொறுத்த வரைக்கும் 3 பர்பஸ். purely for private purposeனா only 10% of the cost of the car நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அது வந்து both purpose யூஸ் பண்ணியிருந்தா 600 per month or 900 per month கணக்கில் எடுத்துக்கணும். இட்ஸ் ஃபுல்லி ஃபார் அஃபிஷியல் பர்பஸ்னா வேல்யூ வந்து nil. இன் அடிஷன் டிரைவர் டெக்னிக்கலா அது சாப்லர்னு சொல்லியிருப்பாங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல. அந்த டிரைவர் அல்லது சாப்லருக்கு 900 per month அது எந்த கேஸா இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் வரும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சில கார் ப்ரொவைட் பண்றதை நம்ம பார்த்தோம். மோர் தேன் 1 கார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எம்ப்ளாயர் கார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்ம 2 கேஸ்ல பார்த்தோம். அந்த 2 கேஸ்லயும் மோர் தேன் 1 கார் எம்ப்ளாயிக்கு யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. அந்த 2 காரை வந்து அவர் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பர்பஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹவு டு டாக்ஸபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா இங்க ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஏன்னு சொன்னா அது எந்த பர்பஸ் யூஸ் பண்றோமோ, சப்போஸ் அது ஃபுல்லி அபிஷியல் பர்பஸ்னா வேல்யூ nil ஆயிடுது. அது ஃபுல்லி பிரைவேட் பர்பஸ்னா வேல்யூக்கு வருது. அப்போ எம்ப்ளாயி கிளைம் பண்ணலாம் இல்ல, டாக்ஸ் குறைக்கிறதுக்காக நான் 2 காரையும் ஆபீஸுக்கு தான் யூஸ் பண்றேன், இந்த பிரைவேட்டுக்கு நான் யூஸ் பண்ண வேணும்னு கிளைம் பண்ணாருன்னா அப்ப 2 காருடைய வேல்யூ வந்து அவருக்கு nil ஆயிடும். அப்ப டாக்ஸ் இது வந்தால டாக்ஸ் வந்து குறைஞ்சிடும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இங்க ஒரு செக் வச்சிருக்காங்க. எப்போ எம்ப்ளாயி வந்து 2 கார் கம்பெனியோட கார் யூஸ் பண்றாங்களோ, ப்ரொவைட் பண்ணி யூஸ் பண்றாங்களோ, அதுல 1 கார் மட்டும் அபிஷியல் யூஸ் பண்ணதா அஷ்யூம் பண்ணி ப்ரொவிஷன் அப்ளை பண்ணணும். அனதர் கார் அது போத் பர்பஸ், தட் இஸ் பிரைவேட் அண்ட் அபிஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணதா ப்ரொவிஷன் அப்ளை பண்ணணும். இது கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒரு கொஸ்டின் வந்து 3 கார் கொடுத்துருக்காங்க, சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, 3 கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 காரோட டாக்ஸபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு 3 ஆப்ஷன் கண்டுபிடிச்சு எந்த ஆப்ஷன் ஒரு கார் வந்து அபிஷியல் பர்பஸ்க்கும் மீதி இருக்கிற 2 கார் வந்து போத் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணதா நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது மாதிரி கார் 1, கார் 2, கார் 3 அது மாதிரி 3 ஆப்ஷன்ல கால்குலேட் பண்ணி எந்த டாக்ஸபிள் வேல்யூ கம்மியா இருக்கோ அதை வந்து நம்ம கிராஸ் சேலரியில இன்க்ளூட் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் அதே மாதிரி பெர் மந்த்னு சொல்லும் போது ஒரு வருஷத்துல during the previous year ஃபுல்லா கொடுத்துருக்காங்களா இல்ல பார்ட் ஆஃப் தி இயர் கொடுத்துருக்காங்களா. ஒரு 6 மந்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 மந்த் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஒரு 6 மந்த் ஒரு 15 டேஸ் கொடுத்துருக்காங்க, 6.5 மாசம் கொடுத்துருக்காங்க, 8.5 மாசம் கொடுத்துருக்காங்க, அல்லது ஒரு மாசம் பிளஸ் 10 நாள் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாதிரி நேரத்தில் ஹவு டு கால்குலேட் டாக்ஸபிள் வேல்யூன்னு இதுக்கு ஒரு ப்ரொவிஷன்னா அந்த fraction in number of days or fraction in the months shall be ignored. Only completed months மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, these are the provisions regarding valuation of car facility. மூணாவது இதுல முக்கியமான விஷயம் கடைசி பாயிண்ட், டாக்ஸ் பாயிண்ட். இப்ப மேல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே taxable only in the hands of specified employees. It is not taxable for
in the hands of non-specified employees. To conclude, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும், மோட்டார் கார் கொடுத்துருந்தாவே நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது whether is a specified employee or not. Specified employee இருந்தால் தான் நம்ம வேல்யூஷன் ரூல் அப்ளை பண்ணணும். இஸ் நாட் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயினா இது வேல்யூ நம்ம கன்சிடர், மோட்டார் காரை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு நம்ம மற்ற ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். கார் மட்டும் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்பென்சஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்களா, அது பிரைவேட் பர்பஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, அபிஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, அல்லது போத் பர்பஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, அல்லது ஸ்மால் சைஸா, பிக் காரா, இல்ல டிரைவர் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கலையா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம டாக்ஸபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறோம். தேங்க்யூ.